இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா. கன்னி லக்னத்துல பிறந்த ஒருத்தங்களுக்கு அவங்களுடைய வாழ்வின் பலம் பலவீனம் அப்படின்னா அது என்னென்ன விஷயம்? உண்மையை பார்த்தோம்னா அவங்க கிட்ட அழகு அறிவு ரெண்டுமே ஒன்றா இருக்குங்க. அந்த மாதிரியான ஒரு யோகவான்கள் கன்னியா ராசிக்காரங்க. ஆனால் இதை பண்ணுங்கண்ணே, அதை அப்படி பண்ணுங்கண்ணே அப்படின்னு ஒரு ஜாலி மூட்லேயே எப்போ பாரு ஒரு வைப்பாக சுற்றிக்கிட்டு இருக்காருன்னா அவர் கன்னியா லக்னம் இல்லை கன்னி ராசியில் பிறந்திருப்பார்னு அர்த்தம். ஏன்னா அதுவும் கன்னி ராசியில் ஒரு பெண் பிறந்துட்டாங்கன்னு வச்சிங்களேன், ஒரு சின்ன விஷயத்துக்கு எமோஷனல் ஆகிட்டாங்கன்னா அவங்கள கன்வின்ஸ் பண்ணி அப்படி கொண்டு வர்றதே எங்கே ஆடம்பரமாக இருக்கணும், எங்கே இறுக்கி பிடிக்கணுங்கிற அந்த கொஞ்சம் சென்டிமெண்ட் தெரியாத ஒரு ஆட்கள் இறுக்கி பிடிக்க வேண்டிய இடத்துல ஆடம்பரமாக செலவு செஞ்சு மாட்டிக்கிடுவாங்க. இங்கே சுக்கிரன் நீசம் வரும்போது அவயோக தசாபுக்திகள் எதனா நடக்குன்னா இவங்க தேவையில்லாமல் சில விஷயங்களுக்குள்ளே போய் லாக் ஆயிடுவாங்க. அதாவது பண்ணணுங்கிறது இவங்கள மோட்டிவ் கிடையாது, ஒருவேளை மன வாழ்க்கை பாதிப்புக்குள்ளாகிற நிலைமையில் தேவையில்லாத உறவுகளுக்குள்ளே போய் சிக்கிக்கிடுவாங்க. இவங்க எப்போவுமே சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. என்ன ஒன்று அது நேரங்காலம் தெரியாமல் ஆகாத இடத்துல சிரிச்சிருவாங்க. எதெல்லாம் செஞ்சால் இவங்களுக்கு உறவுகளோட ஒரு நல்ல அட்டாச்மெண்ட் இருக்குன்னா இவங்க இந்த 3 ராசிகளில் பிறக்கும்போது பருவ வயதில் இந்த தசைகளை எதிர்கொள்ளும் போது கொஞ்சம் சவால் நிறைந்த வாழ்க்கைகளாக அது போகும். ஸோ இந்த ராசிகளில் பிறக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அந்த லக்குங்கிறது கொஞ்சம் டவுனில் இப்போ சிட்டியில் இருக்கீங்க, நான் எங்கே சார் சுடலை மாடனுக்கு போகிறது, நான் எங்கே சார் மாரியம்மனுக்கு போகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா ஊர்கள்லேயுமே சிவன் ஆலயம் இருக்குது. அங்கே பைரவ பெருமான் இருப்பார், கால பைரவர். ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த பல தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்காக ஜோதிடர் யோகி ஜெயபிரகாஷ் சார் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். நம்மளோட லக்னம் சீரீஸ் போயிட்டு இருக்கு. தொடர்ந்து ஒவ்வொரு லக்னத்துக்காரங்களுக்கும் அவங்களுக்கான பலன்கள் என்ன, அவங்க என்ன விஷயம் செய்யலாம் செய்யக்கூடாது, அவங்களுடைய வாழ்க்கையில் உயர்வை தருகின்ற தசா புத்தி என்ன அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். அந்த வகையில் அந்த சீரீஸ் மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரும் வரவேற்பு பெற்றிருக்கு. அதுக்கு உங்களுக்கு இந்த நேரத்தில் ஐபிசி பக்தி நேயர்கள் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கிறோம். நன்றி சார். சார், இந்த நேர்காணல் கன்னி லக்னத்துல பிறந்த ஒருத்தங்களுக்கு அவங்களுடைய வாழ்வின் பலம் பலவீனம் அப்படின்னா அது என்னென்ன விஷயம்? எப்போவுமே நம்ம பலம் பலவீனத்தை குணத்தை பொறுத்து தான் தீர்மானிக்கிறது. இப்போ கன்னி லக்னக்காரங்க அப்படின்னா நம்ம கேள்விப்பட்டிருப்போம், கிரகங்களில் சுக்கிரன்னா நம்ம எல்லாருக்குமே 32 பல் வெளியில் தெரியும். ஏன்னா ஒரு ஜாலியான கிரகம். அதுபோல் கன்னி ராசிக்காரங்கனால நீங்கள் படங்களில் கூட பார்த்துருப்பீங்க, அழகு அப்படின்னா ஒன்று கன்னி ராசியை வச்சு தான் இல்லை மீன ராசியை வச்சு தான் அந்த அழகு நளினம் எல்லாவற்றையுமே நம்ம சினிமா கூட தெரிஞ்சிருக்கு, ஜோசியம் தெரியுங்களா. அந்த மாதிரி கன்னி ராசிக்காரங்க அப்படின்னா இயல்புலேயே ரொம்ப ஜாலியான டைப். ஏன்னா கன்னி ராசி வந்து புதனுடைய ராசி. அங்கே வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன்னு ஒரு கிரகம் இருக்குது, நீசம் அடையும். அங்கே தான் புதன் உச்சம் பெறுவார். நம்ம என்ன சொல்லுவாங்க ஜோதிடத்தில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அழகு குறைந்து அறிவு மேலோங்குகிற ஒரு ராசி கன்னி ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையை பார்த்தோம்னா அவங்கக்கிட்ட அழகு அறிவு ரெண்டுமே ஒன்றா இருக்குங்க. அந்த மாதிரியான ஒரு யோகவான்கள் கன்னியா ராசிக்காரங்க. ஒரு இடத்துல துருதுருன்னு ஒருத்தர் ஆக்டிவாக இருக்கார், அந்த ஆக்டிவாக இருக்கிறதுல ஸ்பீடாக இருக்கிறது கம்பீரமாக இருக்காருன்னா ஒரு மேச ராசி இல்லை விருச்சிக ராசின்னு அர்த்தம். ஆனால் ரொம்ப ஜாலி டைப் ஒரு அண்ணா இதை பண்ணுங்கண்ணே, அதை அப்படி பண்ணுங்கண்ணே அப்படின்னு ஒரு ஜாலி மூட்லேயே எப்போ பாரு ஒரு வைப்பாக சுற்றிக்கிட்டு இருக்காருன்னா அவர் கன்னியா லக்னம் இல்லை கன்னி ராசியில் பிறந்திருப்பார்னு அர்த்தம். இல்லைன்னா புதனுடைய ஆளுமை மேலோங்கி இருக்கும்னு அர்த்தம். எப்போவுமே ஒரு துருதுருன்னு இருக்கக்கூடிய சின்ன பிள்ளைத்தனமாக இருப்பாங்க. பெரிய ஒரு நெகட்டிவான விஷயத்தை கொண்டு போய் சொல்லுவீங்க, அவ்வளோதானா நாளைக்கு பார்த்துல விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக எடுத்துகிட்டு போகிற ஒரு மென்டாலிட்டி இவங்ககிட்ட இருக்கும். இதுதான் இவங்களுடைய மிகப்பெரிய ஸ்ட்ராங் அப்படின்னு நான் சொல்லுவேன். சரிங்களா. அதே போல் பார்த்தீங்கன்னா கன்னி ராசிக்காரங்க அப்பப்போ கொஞ்சம் குழந்தைத்தனமாக ஆயிடுவாங்க. ஏன்னா அதுவும் கன்னி ராசியில் ஒரு பெண் பிறந்துட்டாங்கன்னு வச்சிங்களேன், ஒரு சின்ன விஷயத்துக்கு எமோஷனல் ஆகிட்டாங்கன்னா அவங்கள கன்வின்ஸ் பண்ணி அப்படி கொண்டு வர்றதே ஒரு மணி நேரம் முடிச்ச உடனே திரும்ப அது எப்படி அவங்க அப்படி சொல்லலாம், இப்போ தானப்பா பேசி முடித்தோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப எமோஷ்னலாக அட்டாச் ஆகிறவங்க. இயல்பாக ஒரு இடத்துல கொண்டு போய் விட்டிங்கன்னு வச்சிங்களேன், இப்போ உங்களை யாருன்னே தெரியாது, இப்போ தான் ட்ரெயினில் வந்து ட்ராவல் பண்ண சொல்லி பக்கத்து சீட்டில் அப்புறம் அம்மா எப்படி இருக்காங்க, ஊரில் விவசாயம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு, ஏங்க என்ன யாருன்னே உங்களுக்கு தெரியாது, தெரிஞ்சுக்குவோம் வாங்க பழகுவோங்கிற மாதிரி வாங்க பழகலாம் அப்படிங்கிற ஆட்கள்னா அது கன்னி லக்னக்காரங்க தான். இந்த இயல்பில் எல்லாரும் கூட மெர்ஜாகிற ஒரு அற்புதமான விஷயம் அவங்களுடைய சில இடங்களில் பலவீனமாயிரும். எங்கே பலவீனமாகும், சீரியஸான இடத்துல சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. சரிங்களா. அப்போ அந்த நேரத்தில் எல்லாரும் கொஞ்சம் கடுப்பாயிருவாங்க. அது போல் பார்த்தீங்கன்னா இவங்க மனசுக்குள்ளே எதையும் வச்சுக்காமல் பட்டு எல்லாத்தையும் வெளியில் சொல்லிடுவாங்க. கொஞ்சம் சுக்கிரன் நீசம் பெறுகிற ராசி அப்படிங்கிறதுனால எங்கே ஆடம்பரமாக இருக்கணும், எங்கே இறுக்கி பிடிக்கணுங்கிற அந்த கொஞ்சம் சென்டிமெண்ட் தெரியாத ஒரு ஆட்கள் இறுக்கி பிடிக்க வேண்டிய இடத்துல ஆடம்பரமாக செலவு செஞ்சு மாட்டிக்கிடுவாங்க. சரிங்களா. அதே போல் இதில் பிறக்கிற பெண்கள் வந்து கண்ணாடி முன்னாடி நின்னாங்கன்னா இப்போ கணவர் வந்து ரொம்ப அர்ஜென்ட்டு கிளம்புமா கோயிலுக்கு நிற்கிட்டு இருப்பார், நடைய சாத்துற வரைக்கும் இவங்க மேக்கப் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. சரிங்களா. அந்த மாதிரியான அமைப்புலாம் இந்த கன்னி லக்னம். இப்போ இந்த மாதிரி குணங்களில் சின்ன சின்ன பேக்கன் இவங்ககிட்ட இருக்கும். இவங்க எப்படின்னா ஜாலியாக இருக்கிற வரைக்கும் ரொம்ப சூப்பருங்க. கொஞ்சம் அதட்டி பேசிட்டிங்கன்னு வச்சிங்களேன், மூக்கு ஒழுக ஆரம்பித்தாங்கன்னா
அவங்கள தேத்துறது ரொம்ப சிரமம். அது அவங்களுடைய மிகப்பெரிய மைனஸ். சரி, இப்போ பொதுவா இந்த கன்னி லக்னக்காரங்களுக்கு அவங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்கள், இந்தந்த தொழில்கள் கன்னி லக்னக்காரங்களுக்கு கை கொடுக்கும், இதை செய்யுங்க, இந்தந்த தொழில் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான், இந்த தொழில இருந்தீங்க அப்படின்னாலுமே அளவா செஞ்சுட்டு அடுத்து இந்த தொழிலுக்கு ஜம்ப் ஆக பாருங்க அப்படின்னு சொல்லணும்னா அது கன்னி லக்னத்துக்கு என்ன தொழில்கள்? 2ஆ பிரிச்சுக்கலாம். அறிவை முதன்மைப்படுத்தி ஒரு எப்படி இந்த ஒயிட் கலர் ஜாப்னு சொல்ல முடியும். அந்த மாதிரி உடல் உழைப்பு மிக குறைவாக அறிவுத்திறன் அதிகமாக வேலை செய்யக்கூடிய எல்லா வேலையும் உங்களுக்கு செட் ஆகும். உடல் உழைப்பை போட்டு இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜினியரிங் செக்டர், அந்த இன்ஜினியரிங் செக்டர் ஆஃபீஸராக இருக்கிறதுக்கு இவங்க சூப்பர். சிஸ்டம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு சூப்பர். அப்போ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஐடி செக்டர், டெக்னாலஜி, டீச்சிங், பேங்கிங் செக்டர், இந்த செக்டர்ஸில் இவங்களுக்கு இயல்புலேயே நல்லா வரும். பெண்களாக இருக்கிறாங்க, இதுலேயும் இருப்பாங்க. அடிஷ்னலாக ஆக்டிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய சினிமா சார்ந்த இதில் இருக்கிறவங்களுக்குலாம் ஒன்று கன்னி லக்னத்தில் சுக்கிரனும் புதனும் இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா அவங்க கன்னி லக்னம் கன்னி ராசியில் பிறந்திருப்பாங்க. அட்லீஸ்ட் கண்ணியில் ஒரு கிரகம் நின்று தசையாவது நடத்திருக்கோம், அப்போ ஒரு சீரியலாச்சும் நடிச்சிருப்பாங்க. சரிங்களா? அந்த மாதிரி சினிமா துறை, கலைத்துறை இதெல்லாம் இவங்களுக்கு சூப்பராக வரும். பேச்சை முதன்மைப்படுத்துகிற தொழில்கள், கணக்கு கொஞ்சம் இயல்பில் நம்ம ஒத்துக்கலனாலும் ஒத்துக்கிட்டாலும் அவங்க கொஞ்சம் புத்திசாலிங்க தான். சரிங்களா? அந்த மாதிரி அறிவை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அறிவை முதன்மைப்படுத்துகிற எல்லா தொழிலையும் இவங்க செய்வாங்க. அதே போல் இந்த கமிஷன் பேசிஸில் செய்கிற எல்லா ரியல் எஸ்டேட்டு, ஆக மொத்தத்தில் பேசியே பணம் சம்பாதிக்கிற என்ன மாதிரி ஜோசியக்கார வேலைங்க, வக்கீல் தொழில், இதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப சூப்பராக வரும். இந்த பக்கம் போகக்கூடாது அப்படின்னு சொன்னால் ரொம்ப உடல் உழைப்பை எஃபோர்ட் எடுத்து பண்ணுற எந்த வேலையும் இவங்க கொஞ்சம் அண்ணன் நமக்கு அது கொஞ்சம் சரிப்பட்டு வராதுங்கண்ணே, அதெல்லாம் நீங்கள் பார்த்துங்க, வேணா அந்த வேலை எப்படி பண்ணுறதுன்னு ஐடியா வேணா சொல்கிறேன். இவங்களாம் ஒரு ஐடியா மணி மாதிரி. சரிங்களா? ஐடியா சொல்கிறதுக்கு இவங்களுக்கு ரொம்ப சூப்பர். அதே போல் ஒரு யாருக்குமே பர்சனல் பிஏவாக இருக்கிறது, அந்த மாதிரியான இடத்துலலாம் இவங்களை தூக்கி வச்சிங்கன்னா 11 மணிக்கு இங்கே போகிறோம், 12 மணிக்கு சாப்பிட்றோம், 12:30 கை கழுவும், அது முதல் கொண்டு எல்லாத்தையும் நம்மளை இயக்கிற அடுத்தவங்களை கைட் பண்ணுறதுக்கு சூப்பரான ஆட்கள் கன்னி லக்னத்தில் பிறந்தவங்க. இந்த தொழிலாம் சூப்பராக வரும் இவங்களுக்கு. சார், பொதுவாக இப்போ கன்னி லக்னக்காரங்க எப்படி நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க கூட பிறந்தவங்க, அவங்களுடைய சொந்தக்காரங்க, அவங்க கூட வேலை செய்கிறவங்க, அவங்களுடைய நண்பர்கள், இவங்க எல்லாருனாலையும் ஒரு நன்மை கன்னிராசிக்காரங்களுக்கு நடக்கணும்னா கன்னிராசிக்காரங்க எப்படி நடந்து இதில் நம்ம 2 விஷயமா போவோம். எப்போவுமே இவங்களுக்கு வந்து உறவுகள் இவங்களை சுற்றி இருப்பாங்க. ஒரு இடத்துல இவங்க இருக்கானே ஒரு இடத்துல கன்னி லக்னக்காரங்க இருக்காங்கன்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, அவங்க வந்து தனியாகவே சுற்ற மாட்டாங்க. எப்போவுமே அவங்களுக்கு கூட ஒரு 4 பேர் இருந்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா வாயாடிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு ஆட்கள் ஒரு ஜாலியான மோட்லேயே எப்போவுமே இருப்பாங்கன்னு வச்சுங்களேன். படபடன்னு எதையாவது ஒன்று பேசிக்கிட்டு, யாரையாவது ஒருத்தர் கிண்டல் பண்ணிக்கிட்டு, யாரையாவது ஒருத்தர் வம்பிழுத்துக்கிட்டு, இதுதான் அவங்களுடைய இயல்பு. ஒரு இடத்துல கன்னி லக்னக்காரங்க இருக்காங்கன்னா எல்லாரோட அட்டென்ஷன் அவங்க மேலே தான் இருக்கும். ஏன்னா எப்போ பாரு எதையாச்சும் ஒன்று பண்ணி அவங்க பக்கம் கவனத்தை ஈர்த்துக்கிட்டே இருப்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் இயல்புலையும் பார்த்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் முகக்கலையாக இருப்பாங்க, அழகானவர்களும் கூட, அதில் மாற்றம் கிடையாது. அதே மாதிரி இவங்க எதெல்லாம் செஞ்சால் இவங்களுக்கு உறவுகளோட ஒரு நல்ல அட்டாச்மெண்ட் இருக்குன்னா, இவங்க எப்போவுமே இருக்கிற இந்த ஜாலினஸோடவே இருந்துட்டாங்கன்னா சூப்பர், அது நல்லா இருக்கும். ஆனால் அந்த நெருங்கின உறவுகள்கிட்ட கொஞ்சம் பொறுப்பாகவும் இருக்கணும். இவங்ககிட்ட அப்பப்போ பொறுப்பு குறைஞ்சி போயிடும். இவங்க எப்படின்னா ஒரு மருமகள் அப்படின்னு வச்சுங்களேன், டீ போட்டு வந்துருங்கன்னா அத்தைக்கிட்டே சொல்லுவாங்க, மாமியார்கிட்டே. இப்போது அது சிட்டிக்கு ஓகே, கணவனோட மட்டும் இருக்காங்கன்னா ஓகே. ஒரு கூட்டு குடும்பமாக இருக்க சொல்ல இப்போ வெளியிலேருந்து யாராவது வந்திருப்பாங்க, அப்போ போயிட்டு மாமியார் மருமகளுக்கு டீ போட்டு வந்தால் இது ஒன்றும் குத்தம் கிடையாது, சட்டப்படி தப்பு கிடையாது. ஆனால் நம்ம பழக்க வழக்கங்களின் அடிப்படையில் என்ன மருமகளுக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இவங்க அப்படிங்கிற மாதிரி உறவுகளுக்கு இடையில அது கொஞ்சம் கசப்பை தந்துடும். அதே போல் எந்த நிலையிலுமே இவங்க உடன்பிறப்புகளோட கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். இவங்க கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற உறவுகளில் ஒரு மிக முக்கியமான உறவு உடன்பிறப்புகள். ஏங்க நாங்களாம் நல்லா தாங்க இருக்கோம், ஏங்க எங்கள் குடும்பத்தில் பிரச்சனை பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கக்கூடாது. உறவா ஓகே, அவங்களோடு சேர்ந்து கம்பைண்டாக தொழில், அவங்களோடு சேர்ந்து கம்பைண்டாக சொத்து பத்து அப்படின்னு வரும்போது கண்டிப்பாக அது பிரச்சனை பண்ணும். சரிங்களா? அதனால் அந்த உறவுகள்கிட்ட எப்போவுமே கவனமாக இருந்துக்கிறது நல்லது. ஸோ இவங்க எல்லாருக்கிட்டையும் இருக்கிற மாதிரி ஜாலியாக இருந்தாங்கன்னா எல்லாருக்கிட்டையும் நல்ல பேர் வாங்கிடலாம், அதில் மாற்றம் கிடையாது. ஆனால் அந்த தக்க சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் சீரியஸாகவும் நடந்துக்கணும். இவங்க என்னன்னா எப்போவுமே ஜாலியாக இருப்பாங்க, அதான் இவங்க பிரச்சனையே. எப்போவுமே ஜாலியாக இருக்கிறது கடவுள் கொடுத்த வரம். சரிங்களா? அதெல்லாம் சில பேர் தூக்கமே எல்லாம் அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க சம்பாதிச்சு வச்சுட்டு. இவங்க சந்தோஷமாக இருக்கிறதுங்கிற ஏங்க இங்கே பாருங்களேன், நீங்கள் ஒருத்தர் வாய் விட்டு சிரிச்சிட்டாங்கன்னு வச்சிங்களேன், வீடியோவில் அதை எடுத்து போட்டு எங்கேயோ உலகத்தில் இந்த பூ குறிஞ்சி பூன்னு நினைக்கிறேன் 12 வருஷத்துக்கு ஒரு முறை பூக்கும் இல்லையா, அந்த மாதிரி சிரிக்கிறதே ஒரு அதிசயமாக நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா அதெல்லாம் நம்ம இழந்துக்கிட்டு வர்ற விஷயங்கள் ஒன்று. இவங்க எப்போவுமே சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. என்ன ஒன்று, அது நேரங்காலம் தெரியாமல் ஆகாத இடத்துல சிரிச்சிருவாங்க. அதை மட்டும் இவங்க திரும்ப திரும்ப நான் அந்த குறைன்னு வைக்கிற ஒரே ஒரு இடம் அவங்களோட ஆட்டிடியூட்ல தான். எல்லா இடத்துலையும் ஜாலியாக இருக்கிறது சரி வராது. அந்த ஒன்றை மட்டும் இவங்க கரெக்டாக பார்த்துக்கிட்டாங்கன்னா போதும். ஏன்னா உறவுகள் கஷ்டப்பட்டு அவங்களோட கஷ்ட நஷ்டத்தை சொல்லிட்டு இருப்பாங்க, அட விடுங்க வாங்க ஜாலியாக அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. என்னடா இவ்வளோ நேரம் கஷ்டம்னு நான் சொல்லி அழுதுகிட்டு இருக்கேன், சாதாரணமாக ஒரே வார்த்தையில் முடிச்சுட்டு போயிட்டேன். ஸோ அது கொஞ்சம் பெயினை தரும். ஸோ உறவுகளோட கொஞ்சம் எல்லா இடத்துலையும் சிரிச்ச முகமாக இருக்கிறது தவறு, அதை புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த கன்னி லக்னக்காரங்க இந்த உறவு கிட்ட கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி டீகோட் பண்ணி சொல்லணும்னா அது எந்த உறவு? உடன்பிறப்புகள் தாங்க ஏற்கனவே சொன்னேன். ஏன்னா இவங்களுக்கு
வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா மேக்சிமம் அது உடன்பிறப்புகளால் தான் வரும். அதில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். அதே போல் இந்த ராசி அல்லது இந்த லக்னத்தில் கன்னி லக்னம் கன்னி ராசியில் பிறக்கிற பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் ஆண்கள் இருபாலருமே எடுத்துக்கங்க. உறவுகள்னு வரும்போது நம்ம இப்போ வெளியில் வேலை வருமானம்னு வரும்போது வெளியில் போக வேண்டியது பழக வேண்டியது நிறைய இருக்கும். இது பழக்கம் வழக்கம் எல்லாம் சிறப்பு நல்லது, அது நான் ஆரோக்கியம் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் இந்த லக்னத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸுக்குள்ளே நிறைய லிங்க் ஆயிடுவாங்க. ஏன்னா இயல்புலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிஷப லக்னம் கன்னி லக்னம் அதனை அடுத்ததான் மீன லக்னம் இந்த 3 லக்னமே இயல்பில் அவங்க கருப்பாக இருக்காங்க சிகப்பாக இருக்காங்க அதெல்லாம் ரெண்டாவது விஷயம். எதிர்பாலினத்தவரை சுண்டி இழுக்கக்கூடிய ஒரு முகத் தோற்றம் எப்போவுமே இவங்களுக்கு இருக்கும். நான் வடிவில் சொல்ல கருப்பாக இருந்தாலும் கலையாதனப்பா இருக்க அப்படிங்கிற மாதிரி. இது என்னன்னா இங்கே சுக்கிரன் நீசம் வரும்போது அவயோக தசாபுக்திகள் எதனா நடக்குதுன்னா இவங்க தேவையில்லாமல் சில விஷயங்களுக்குள்ளே போய் லாக் ஆயிடுவாங்க. அதாவது பண்ணணுங்கிறது இவங்கள மோட்டிவ் கிடையாது. ஒருவேளை மன வாழ்க்கை பாதிப்புக்குள்ளாகிற நிலைமையில தேவையில்லாத உறவுகளுக்குள்ள போய் சிக்கிக்கிடுவாங்க. அப்போ நம்ம யார்கிட்ட பழகினாலும் ஒரு லிமிட்டை வச்சு பழகிறது இவங்களுக்கு நல்லது. பொதுவாகவே உடன்பிறப்புகள் கிட்ட லிமிட்டாக இருந்துக்கிறது ரொம்ப நல்லது. சரிங்களா? பொதுவாக அந்த கன்னி லக்னக்காரங்களுக்கு அவங்களுடைய வாழ்வில் ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தருகின்ற தசா புத்தி அப்படின்னா அது எந்தெந்த தசா புத்தி? நல்ல ஒரு ஏற்றத்திற்கான தசா புக்தினா சுக்கர தசை முதன்மையான சிறப்பான தசைங்க. இவங்க பருவ வயதில் சுக்கர தசை நடந்துருச்சுன்னு வச்சுங்களேன், இவங்கெல்லாம் கொடுத்து வச்சுருங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதே போல் அதனை அடுத்ததாக புதன் தசை. புதன் தசையும் இவங்களுக்கு ஒரு நல்ல மேன்மை. இறுதியாக சனி தசை. இந்த 3 தசாபுக்தி காலங்களும் இவங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றத்தை தரும். அதில் குறிப்பாக ஒருத்தர் தசாநாதன் ஒருத்தர் புக்திநாதன். ஒரு உதாரணத்துக்கு புதன் தசையில் சுக்கர புக்தி, புதன் தசையில் சனி புக்தி, இந்த மாதிரி ஒருவர் தசாநாதன் புக்திநாதனாக வருகிற போது அவங்க நல்ல இடத்துலையும் இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த தசைகள் நடக்கிறது அடிப்படையில் 40% எங்கிருந்தாலும் நன்மை. அந்த மீதம் இருக்கிற 60 அவங்க நல்ல சாரம் பெறணும், நல்ல கிரகங்களோடு சேரணும், நல்ல இடத்துல அமரணும். சார் புதன் தசை வந்தால் நல்லதுன்னு சொன்னீங்க, லக்னாதிபதி தசை அவர் போய் 8ல் செவ்வாயோட சேர்ந்து கேதுவோட சாரம் பெற்றார் அப்படின்னா கடனில் உட்கார வச்சிருவார். சரிங்களா? நீங்கள் நல்லா இருக்கும்னு சொன்னீங்க, அந்த 40% நல்லா இருக்கும். அது என்ன நல்லா இருக்கும்? சாப்பாடு கிடைக்கும். சரிங்களா? அவரே 10ஆம் இடத்துல 10 யோகத்தில் ஆட்சி பலம் பெற்று அப்படி இப்படி இருக்காருன்னா நல்ல ஒரு கவர்மெண்ட் சர்வீஸில் அழகாக உட்காந்துக்கிட்டு இருப்போம். ஸோ அதுதான் அமர்ற இடம் முக்கியம். சரிங்களா? கர்ணன் கூட பலவான் தான், ஆனால் அவர் தான் ஜெயிச்சிருக்கணும். அமர்ந்த இடம் தப்பு. அந்த மாதிரி அமர்ந்த இடம் ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஸோ இந்த புதன் தசை, சனி தசை, சுக்கிர தசை இது 3 சிறப்பான தசைகள். இப்போ அவங்களுடைய வாழ்க்கையில வந்து ஒரு பின்னடைவு இந்த தசாபுத்தி உங்க வாழ்க்கையில வரும் பொழுது உங்களுடைய ஜாதகப்படி வரும் பொழுது இதுல நீங்க கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அறிவுறுத்துற மாதிரி இருந்தா அது என்ன தசாபுத்திகள்? பொதுவாக இயல்புல இதுவும் பொதுவானது தான். 40% தான். எங்கிருந்தாலும் செவ்வாய் தசை இவங்களை தொந்தரவு பண்ணும். எங்கிருந்தாலும் குரு தசை இவங்களை தொந்தரவு பண்ணும். ஏன்னா பாதக அட்டம அதிபதிகளோட தசை இது. இப்போ இவங்களே ஒரு நல்ல இடத்துல இப்போ எப்படி நன்மையை தருகின்ற நண்பன் அமர்ந்த இடம் சரியில்லைன்னா தீமையை தருவோம். அதுபோல் எதிரி கூட நம்மளை அடிக்க முடியாத ஒரு இடத்துல அமர்ந்துட்டா வேற வழி இல்லை, நல்லது பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவான். அந்த மாதிரி இந்த செவ்வாய் தசையும் குரு தசையும் பெரும்பான்மையாக இவங்களுக்கு தீமை. ஒருவேளை 6, 8, 12 அமர்ந்துட்டாங்கன்னா அந்த தசை நம்ம ட்ரௌசரை கழட்டிடும். ஒருவேளை இவங்க போய் 3ஆம் இடம் 11ஆம் இடம்னு வேற வழியில் முணங்கிக்கிட்டே நன்மையை செய்கின்ற இடங்கள் அமர்ந்தால் இந்த தசைகளே தீமை இருக்கும். ஆனால் எப்போவுமே செவ்வாய் தசையில் சனி புக்தி, செவ்வாய் தசையில் குரு புக்தி, குரு தசையில் சனி செவ்வாய் புக்தி இந்த பீரியட்ஸ் ரொம்ப கவனமாக இருக்கணும். சனி குரு செவ்வாய் இந்த 3 பேருடைய தசா புக்திகள் காம்பினேஷனாக வரும்போது ஒருத்தர் தசாநாதன் ஒருத்தர் புக்திநாதன் வரும்போது அந்த காலகட்டத்தில் பெரிய விஷயங்கள்ல அகலக்கால வைக்காமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா காலப்பிடிச்சு கீழே எழுத்துரும். சரிங்களா? ரொம்ப கவனமாக இருக்கணும். கன்னி அப்படிங்கிறது ஒருத்தவங்களுடைய பிறப்பு லக்னமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க எந்தெந்த ராசியாக இருந்தாங்கன்னா டாப் டக்கர் உங்களுக்கு வந்து சூப்பரான விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். இன்னொன்று எந்த ராசியில் பிறந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு இந்தந்த விஷயம் கொஞ்சம் கடினமாக இருக்கும், இதை கொஞ்சம் பார்த்து நீங்கள் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல இவங்க எந்த ராசிகளில் பிறந்த நன்மைன்னு பார்த்துருவோம். மிதுன ராசியில் பிறக்கிறாங்க, இல்லை துலாம் ராசியில் பிறக்கிறாங்க, இல்லை கும்ப ராசியில் பிறக்கிறாங்க அப்படின்னா இயல்பில் அவங்க வந்து பருவ வயது வரும்போது சனி புதன் தசைகள் இந்த 2 தசைகளும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 36 வருடம் பக்கம் வந்துடும். சரிங்களா? அந்த தசைகளின் ஆளுமையில் வந்துடுவாங்க. எப்படியும் ஒரு 25-30 வயசுலேருந்து 60 வயசுக்குள்ளே இந்த தசைகள் வந்துடும். ஸோ ஆப்வியஸாக அது நல்ல தசைகள். அப்போ இந்த அமைப்புகளில் இந்த ராசிகளுக்குள்ளே பிறக்கிறது நல்லது. அப்படியே அவங்க வந்து ரிஷப ராசியில் பிறக்கிறாங்க, அப்படி இல்லை கன்னி ராசியில் பிறக்கிறாங்க, கன்னி லக்னத்தில் பிறந்து கன்னி ராசிலேயே பிறக்கிறாங்க, மகர ராசியில் பிறக்கிறாங்கன்னா அவங்களோட பருவ வயதில் அவங்க செவ்வாய் தசையை குரு தசையை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவாங்க. கடவுளின் புண்ணியத்தால் நல்ல இடத்துல அமர்ந்துருச்சுன்னா பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இந்த ராசி தான் வேணும், இந்த லக்னம் தான் வேணும், நம்ம வந்து ஆர்டர் பண்ணி பிறக்க முடியாது. பிறந்துட்டோம், எடுத்து தான் ஆகணும். ஆனால் இந்த 3 ராசிகளில் பிறக்கும்போது பருவ வயதில் இந்த தசைகளை எதிர்கொள்ளும் போது
கொஞ்சம் சவால் நிறைந்த வாழ்க்கைகளாக அது போகும். ஸோ இந்த ராசிகளில் பிறக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அந்த லக்குங்கிறது கொஞ்சம் குறைவு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த ஒரு தெய்வத்திட்ட நீங்க சரணாகதி அடைஞ்சீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய வாழ்க்கையில் ஜாதக ரீதியா இருக்க எல்லாமே வந்து ஒரு அளவுக்காவது இதாகும், அந்த தெய்வம் உங்களை வழிநடத்தும் அப்படின்னு சொல்லணும்னா அது கன்னி லக்னக்காரங்களுக்கு என்ன தெய்வம்? கன்னி லக்னக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காவல் தெய்வங்களோட வழிபாடு எப்போவுமே சிறப்பு. அது எந்த தெய்வமாக வேணாலும் இருக்கலாம், சரிங்களா? இப்போ உங்களுக்கு மாரியம்மன் பிடிச்சிருக்கு, மாரியம்மன் காவல் தெய்வமானு எனக்கு தெரியாது. ஆனால் சில கிராமங்களில் காவல் தெய்வங்களாக அவங்கள வழிபாடு செய்கிறாங்க, கூழ் ஊற்றி, சரிங்களா? அவங்கள வழிபாடு செய்யலாம். எல்லையில் அமர்த்தப்பட்ட தெய்வங்கள், இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கிராமமாக இருக்கும், துலுகானத்தம்மன் சொல்லிட்டு அந்த எல்லை ஆரம்பம், இந்த கிராமத்தின் எல்லை ஆரம்பம், அங்கேயே ஒரு கோவில் இருக்கும். அப்போ எல்லை தெய்வங்கள் சுடலமாடனில் ஆரம்பித்து நம்ம டவுனில் இப்போ சிட்டியில் இருக்கீங்க, நான் எங்கே சார் சுடலமாடனுக்கு போகிறது, நான் எங்கே சார் மாரியம்மனுக்கு போகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா ஊர்கள்லேயுமே சிவன் ஆலயம் இருக்குது. அங்கே பைரவ பெருமான் இருப்பார், கால பைரவர். அவர் சிவபெருமானினுடைய முதன்மை காவல் தெய்வமாக அந்த ஆலயங்களுக்கு இருப்பார். அப்போ அவரை வழிபாடு செய்யலாம். எந்த காவல் தெய்வம்ங்கிறது நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிடுங்க. ஆனால் ஒருவரை பிடிச்சிங்கன்னா அந்த ஒருவரையே பிடிக்கும்போது தான் மனம் சரணாகதி பெறும், சரிங்களா? இங்கே டவுனில் இருக்கும்போது நம்ம பைரவர் வணங்கிக்கலாம், ஊருக்கு போகும்போது கருப்பு சாமியை வணங்கிக்கலாம், ஆண்ட வேலை சுடல மாடனை வணங்கிக்கலாம்னா ஒரு பிரயோஜனமும் இல்லை, சரிங்களா? ஒன்றென்று இருக்கணும், தெய்வம் ஒன்றென்று இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அதை பார்த்துக்கிட்டிங்கன்னா போதுமானது. கன்னி லக்னக்காரங்களுக்கான அவங்களுடைய வாழ்வியல் பலன்கள் என்ன? எது அவங்களுக்கு பலம், பலவீனம், அவங்களுடைய குணம் எப்படி இருக்கும், யாருக்கிட்ட அவங்க கவனமாக இருக்கணும், அவங்களுக்கு சாதகமான தொழில்கள் என்ன, அவங்களுக்கான வழிபாடு தெய்வம் என்ன அப்படிங்கிற மாதிரியான பல தகவல்களை எங்களோடும் எங்கள் நேயர்களோடும் பகிர்ந்துக்கிட்டீங்க. நிச்சயம் இது பார்த்து கொண்டிருக்கின்ற கன்னி லக்னக்காரங்களுக்கு அவங்க வாழ்வு குறித்த ஒரு புரிதல் இந்த காணொலி மூலம் கிடைக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. உங்களுடைய இந்த நேர்காணலுக்கும் நீங்கள் எங்களோடு பகிர்ந்து கொண்ட தகவல்களுக்கும் நன்றி. நன்றி. பூமேவு ஷண்முக விலாசமும் மீராறு புருவமும் கிரீடமுடியும் பொட்டு நுதலும் கனக குண்டலமும் அருள் மாறி பொழியும் ஈராறு விழியும் மாமேவு செம்பவள வாய்மந்த காசமும் மாலையணியும் கழுத்தும் வாகு கேயூரமும் ஈராறு புயமும் கையும் வடிவேலும் அபயகரமும். இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். குலு குலுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். உங்கள் சத்யா.